ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. ஆயத்து வந்து 4வது அத்தியாயம் 92வது வசனம். என்ன சொல்றான், ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு மற்றொரு இறை நம்பிக்கையாளரை கொல்வது என்பது ஏற்ற செயல் அல்ல. ஒரு மூமின் என்ன பண்ணக்கூடாது, இன்னொரு மூமினை கொல்லக்கூடாது, தவறாக கொன்று விட்டாலே தவிர. ஒருவர் ஒரு இறை நம்பிக்கையாளரை தவறாக கொலை செய்து விட்டால் அதற்குரிய பாவ பரிகாரம் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமையை விடுதலை செய்வதாகும். மேலும் கொல்லப்பட்டவரின் வாரிசுகளுக்கு உயிரீட்டு தொகையை கொடுத்து விட வேண்டும், அவர்கள் அதனை மன்னித்து விட்டாலே தவிர. இப்போ அல்ல இந்த இடத்துல என்ன சொல்றான், இது ஒரு மூமின் வந்து இன்னொரு மூமின் வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிற. இது எதுக்காக இது சொல்லப்படுது அப்படின்னா, டோட்டலாகவே அந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த அரபு தீபகற்பம்ங்கிறது நான் சொன்னல எப்போவுமே அமைதிங்கிறது இருக்காது. இந்த போர் தடை செய்யப்பட்ட மாதங்களில் மட்டும்தான் அந்த வழிப்பறி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ரசூல்லாவும் சஹாபாக்களும் அந்த பத்ரும் முஹதும் நடந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, தேன்கூட்டில் கல் எறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து எந்த டைம் லிமிட்டு எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் படையெடுத்துட்டு வரலாங்க. அதனால இப்போ மதீனாவிலிருந்து ஒருத்தர் வெளியே போறாருன்னு வச்சுக்கோ, அவருக்கும் உயிருக்கு சேஃப்டி கிடையாது. மதீனாவுக்குள்ள இன்னொருத்தர் குரூப் வராங்கன்னு வியாபாரிங்க வராங்கன்னு வச்சுக்கோ, வியாபாரி வராங்களா கொள்ளையடிக்க வராங்களான்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு சில சம்பவங்கள் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம் வராங்க, வந்துட்டு எங்களுக்கு பசி இருக்கு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இடத்துல போய் பைத்துல் மாலுடைய ஒட்டகங்கள் இருக்கு, அங்கே போய் பாலை கறந்து குடிச்சிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காவலாளி அங்கே ஜக்காத்து பார்த்துட்டு இருக்காரு, அவரை கொன்னுட்டு அங்கே இருக்கிற ஒட்டகங்களை பிடிச்சிட்டு போறாங்க. இது எவ்வளோ பெரிய சம்பவம். அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு, அதாவது அரசு ஊழியரை கொண்டுட்டு அரசாங்கத்துடைய பொருளை ஒருத்தன் திருடிட்டு போனால், அப்போ அந்த அரசுங்கிறது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது சமம். அரசுங்கிறது என்ன, மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரணும். தான் பொருளையே பாதுகாக்கிறதுக்கு முடியல அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய அசிங்கம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீவிரவாத செயல் நடந்தாலும் அதுக்கு பதிலடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ண, அவங்கள போய் பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. அது போய் அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கை ஒரு கால் கட்டு, அப்புறம் கண்ணு வந்து நோண்டிட்டு அப்படியே பாலைவனத்தில் அப்படியே போட்டாங்க. எதுக்குன்னா, இது எவ்வளோ ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டு, புரியுதா? இங்கே வந்து யாருடைய உயிரும் வந்து புனிதமானது. இங்கே வந்து இந்த தீமையை செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் வழங்கப்படும் அப்படிங்கிறது மெசேஜ். ஸோ இது ஒரு பக்கம். இப்படிலாம் நடந்துட்டு இருந்ததுன்னு அப்போ 70 பேரை கூப்பிட்டு போய் கொள்றாங்க, இதெல்லாம் நடந்துட்டு. அதனால வந்து எப்பவுமே மதீனா சேஃப் இல்லைங்கிற அளவுக்கு ஆச்சு. கிட்டத்தட்ட அகல் போர் முடிகிற வரைக்கும். அப்போதான் ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்றாங்க, அகல் போர்ல வந்து இனிமே படையெடுத்து அவங்க வரமாட்டாங்க, நம்ம தான் படையெடுத்துட்டு போகணும் அப்படின்னு. ஸோ அந்த பொசிஷன் வரைக்கும் இங்க வந்து சேஃப் கிடையாது. அதே மாதிரி புதுசா யார் இஸ்லாத்துக்கு வந்திருக்கா, முஹாஜிர்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்கன்ட்டு, மதீனால இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்கன்ட்டு. அப்போ மக்கால இருந்து சில பேர் வர்றாங்க, அவங்க முஸ்லீமாய் வராங்களா இல்ல சும்மா நம்மளை வேவு பார்க்க வராங்களா ஜட்ஜ் பண்ண முடியாது. அம்ருபின் ஒரு ஆள் வந்து அடிமைன்னு சொல்லுவார்ல, நான் போய் கொலை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதீனா போயிட்டு வருவார் தெரியுமா, கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு போவார் தெரியுமா. சஃபானுடைய ஃப்ரெண்டு, நான் போய் வந்து உங்க அப்பாவுக்கு பழி வாங்கிட்டு வரேன் அப்படிம்பாரு. அப்புறம் அவங்க போயிட்டு வந்து முஸ்லீம் ஆயிட்டு வந்துருவார். புரியுதா? ஏன்னா அவங்க காபாவுக்கு தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, யாருக்கும் இந்த டீலிங்கே தெரியாது. போன உடனே அங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா என்ன கொலை பண்ண வந்திருக்கியா, சஃபானு நீனும் உட்காந்து பேசுனீங்களா அப்படின்னு. அப்படியே அவர் சொல்லுவாரு, நாங்க 2 பேர் தான் இருந்தோம், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, கண்டிப்பா அல்லாஹ் தான் உங்க கூட இருக்கான், இது வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி முஸ்லீம் ஆயிட்டு திரும்பி வருவாரு. சஃபானு வந்து கோச்சிக்குவார். சரியா? இது வந்து ஒரு சினாரி. அதுக்கப்புறம் சஃபான் வந்து பின்னாடி இஸ்லாத்துக்கு வராரு. அந்த உமர் சீரிஸுடைய பர்க்கத்தில் இது ஒன்று. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அப்போ வரவன் யாரு, முஸ்லீமா வரானா கொலை பண்ண வரானா. அப்போ கூட உமர்ல என்ன சொல்லுவாங்க, இது அல்லாவுடைய எதிரி கையில் என்ன வச்சிருக்க, அதெல்லாம் கேட்பாங்கல்ல தெரியுமா. அப்போ வந்து எல்லாத்தையுமே பயந்து தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, சில பேரை வந்து தவறுதலாக நைட்டில் வந்தாலும் சரி அல்ல ஏதோ ஒன்று முஸ்லீம் ஒரு இன்னொரு முஸ்லீமை கொள்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி
டார்கெட் வந்து போர்க்களத்தில் வைக்கும் போது வில்லம்பு தான் நீ விடுற. போர்க்களம்ங்கிறது ஒரு மூவ்மெண்ட் வந்து ஃபுல்லாக நடந்துட்டே இருக்கும். இங்கே இருக்கிற ஆள் இங்கே போவோம், இங்கே இருக்க இங்கே வெட்டுறது ஒரு ஆள் வரும்போது தப்பிக்கிறதுக்கு இப்படி திருப்ப கரெக்டாக அந்த டைமில் முஸ்லீமுடைய அம்பு வந்து இன்னொரு முஸ்லீமுக்கு வந்து அடிச்சிடும். இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருந்துச்சு. புரியுதா? அப்போ அது ஒன்றும் யூனிஃபார்ம் கிடையாது. இவங்க வந்து ஒரு யூனிஃபார்மு, அவங்க ஒரு பி டீம் ஒரு யூனிஃபார்ம், ஃபுட்பால் பிளேயர் மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்தியன் ஆர்மி ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்கோம். புரியுதா? அது இல்லாமல் இப்போ டெரரிஸ்ட் இதில் அட்டாக் பண்ண பாரு, என்ன பண்ணா, ரஷ்யன் யூனிஃபார்ம் போட்டு வந்தான். அப்போ ரோட்டுக்குள்ள வரும்போது என்ன நினைச்சிருப்பாங்க, ரஷ்யன் ஆர்மி தான் போகுது அப்படின்னு நினைச்சாங்க. உள்ள வந்து சுட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து வந்தவன் தீவிரவாதி அப்படிங்கிறது புரிஞ்சது. அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் வந்து உக்ரைன்ல இருக்கு, காசால இருக்கு. காசால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ கூட இப்போ வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா ஒரு 5 பேர் இந்த யூதர ராணுவம் வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து உள்ள போகுது ஒரு வீட்டுக்குள்ள. எல்லாம் அமைதியா இருக்கு, அந்த தெருவுல எல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு, ஒரு ஈகாக்கா சத்தம் இல்லை. அவன் என்ன பண்றானுங்க, ஒரு 5 பேர் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள உள்ள வந்து போறானுங்க. உள்ள போயிடானுங்க, எல்லாம் கதவை ஹால் திறக்கிறானுங்க, இது பண்றானு கடைசியா ஒரு பெட்ரூம் திறக்கிறானுங்க. உள்ள இருந்து புல்லட் டுப்புன்னு வருது. காலியா இருக்கு, இதுல ஆள் இல்லைன்னு நினைக்கும் போது உள்ள இருந்து ஹமாஸ் ஃபைட்டர் ஒரு ஆளு சுடுறாரு. விட்டவனே அவனுக்கு 5 பேரும் தெரிச்சு ஓடுறானுங்க, துப்புன்னு ஓடுறானுங்க. அது வந்து ஹமாஸ் வந்து வெளியிட்டு இவங்களுடைய கோழைத்தனத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை விடுறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன விஷயம்னா, எந்த வீட்டுல யார் இருக்கா என்ன இருந்துச்சா, இப்போ காசால வந்து எந்த வீட்டுல ஆள் பதுங்கி இருக்குன்னு தெரியாது. புரியுதா? அதுக்காக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் கால் வந்து பார்த்து தான் வைப்பாங்க. அது அந்த போருடைய செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய அந்த சில படங்கள்லாம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ராணுவ வீரர் ஒருத்தனுக்கு தண்ணி வந்து பத்தாம போயிடும். அவன் போய் என்ன பண்ணுவான், கேன் வந்து பார்த்தா தூரத்துல பார்த்தா அங்க ஒரு தண்ணி பைப் இருக்கும். அந்த தண்ணி பைப்பை கேன் பிடிக்கிறவங்க போவான், செத்துருவான். கரெக்டாக தண்ணி இப்படி திறந்துடுவாங்க, டப்புன்ட்டு தூரத்துலேருந்து ஒரு ஸ்னைப்பர் வந்து அடிக்கும், டமால்னு போய். ஸோ அதனால வந்து இந்த போர் கிட்ட அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் தூரத்தில் வந்தால் நம்மளா அப்புறம் எல்லாம் தெரியாது. இன்னைக்கும் வந்து போரில் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். அப்போ இதுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு சிஸ்டம் வந்து சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு இறை நம்பிக்கையாளர் வேணும்னு கொல்லக்கூடாது, பை மிஸ்டேக்கா நடந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முதல்ல 2 விதமான பரிகாரம் அல்லாஹ் சொல்றான். ஒன்னு அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் ஆனது. கொலை பண்றது பாவம் இல்ல, அப்ப பாவத்துக்கான பரிகாரம் ஒண்ணு. அது என்ன, ஒரு மூமினை வந்து விடுதலை செய்யணும். இது வந்து அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான விஷயம், டேலி ஆயிடுச்சு. 2வது, கொல்லப்பட்டவர்களுடைய வாரிசு இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இவர் மேல கொலை பழி சுமத்த முடியாது, ஏன்னா வேணும்னு பிளான் பண்ணி கொல்ல. புரியுதா? அது வந்து கவர்மெண்ட் முடிவு பண்ணும், நீதிமன்றம் முடிவு பண்ணும், வேணும்னு கொள்ளாங்களா வேண்டான்னு கொண்டாங்களான்ட்டு. அப்போ இது வந்து பை மிஸ்டேக் கொல்லப்பட்டுருச்சு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணும், உயிரிட்டு தொகை தரணும். இது இந்த ஆள்கிட்ட காசு இருந்தால் அவர் கொடுத்துருவாரு, இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். புரியுதா? அந்த நஷ்டஈடு வந்து என்ன தரும், கவர்மெண்ட் தரும். எவ்வளோ அப்படின்னா, ஒரு ஆளுக்கு வந்து 100 ஒட்டகம், ஒரு முஸ்லீம் செத்துட்டு ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க, 100 ஒட்டகம் வந்து கம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 200 மாடு, அப்படி இல்லைன்னா 2000 ஆடு. அப்போ ஒரு மனித உயிருடைய வேல்யூ என்ன இருந்தது அங்கே நபிசுல்லாஸ்லமுடைய ஊரில் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இது அப்போ அல்லது இதுக்கு ஏற்ற மாதிரி கேஷ் 2000 ஆடு, ஒரு ஆடு வந்து 10,000 15,000 போகுமா, அப்போ 2000 ஆடு கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டு அந்த வீட்டுக்கு கொடுத்துடணும். ஆனால் கொல்லப்பட்டவர், இது வந்து உங்க ஆளை நீங்களே கொண்டுட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு சுச்சுவேஷன். இப்போ 2வது சுச்சுவேஷன் நல்லா சொல்றேன். ஆனால் கொல்லப்பட்டவர் உங்களோடு பகைமை கொண்ட சமுதாயத்தை சார்ந்த முஸ்லீமாக இருந்தால் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடிமையை விடுதலை செய்வதாகும். அப்ப கொல்லப்பட்டவர், நீங்க ஒரு நீங்க இன்னொரு ஊருக்கு போறீங்க, பழைய எடுத்துட்டு போறீங்க, அந்த ஊர் வந்து எதிரிகளுடைய ஊரு, அந்த எதிரிகள் ஊர்ல சும்மா நீங்க பாட்டுக்கு அட்டாக் பண்றீங்க, அப்ப அதுல ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டார் அப்படின்னா இவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் இது கிடையாது. எது, இந்த காம்பன்சேஷன் இருக்குல்ல, 100 ஒட்டகம், அந்த அந்த அது கிடையாது. ஆனா மிஸ்டேக்கா நீ பாட்டுக்கு எப்படி கண்ணு மணி தெரியாம நீ அம்பு விடலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து அல்லாஹ்ட்ட மட்டும் பரிகாரம் இருக்கு. என்ன, ஒரு நம்பிக்கை, ஒரு அடிமையை வந்து என்ன பண்ணணும், விடுதலை செய்யணும். இது ஒரு பர்மிஷன். ஆனா இவங்களுக்கு வந்து நஷ்டஈடு கிடையாது. ஏன் நஷ்டஈடு கிடையாது, இதுவும் ஒரு முஸ்லீமோட உயிர் தானே. எங்க இருக்கிற நீ, எதிரிகளுடைய கேம்ப்ல இருக்கிற, அங்க வந்து நாங்க பார்த்துட்டா இருக்க முடியும், உனக்கு என்ன வேலை, அங்க போர் நடக்குதுன்னு தெரியும், இவங்க எல்லாம் வந்து எதிரி ஆயிடுச்சு, இஜ்ரத் பண்ணி வாங்கன்னு சொல்லியாச்சு, விட்டுட்டு வரணும்ல, அங்கேயே போட்டு உட்காந்துட்டு இருந்தா அங்க வந்து நாங்க சேஃப்டியா பார்த்துட்டு இருக்க முடியும். கிட்ட வந்து ஒவ்வொருத்தையும் கேட்டுட்டா, எங்க உங்க ஆதார் கார்டு கொஞ்சம் கொடுங்க, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நாங்க சொல்றோம்னா, கிட்ட போறதுக்குள்ளே உடனே போட்டாங்கன்னா அதெல்லாம் ரிஸ்க் இருக்கு. அதனால வந்து அல்ல என்னங்கிறான், இங்க இந்த மாதிரி வாழ்றவங்களுக்கு இது கிடையாது. என்ன கிடையாது, இது வந்து பனிஷ்மெண்ட், இது என்னது, இந்த காம்பன்சேஷன் வந்து கிடையாது. மேலும் கொல்லப்பட்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் அவருடைய வாரிசுகளுக்கு உயிரீட்டு தொகை அளிப்பதுடன் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமையை விடுதலை செய்யவும் வேண்டும். இப்போ இந்த இடத்துல யாரு அப்படின்னா, கொல்லப்பட்டவர் உங்க எதிரி முகாம் கிடையாது. அதாவது நீங்க ஆல்ரெடி ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அதாவது முஸ்லிம்கள் வந்து ரசூலா வந்து, அதாவது நிறைய குலங்கள் இருந்துச்சு, சின்ன சின்ன குலங்கள். சில குலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒப்பந்தத்தில் இருந்துச்சு, சில குலங்கள் எதிராக இருந்துச்சு. இப்போ இந்த ஹுதைபியா சம்பவத்தை சொன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹுதைபியால ரசூலுல்லாஹும் குறைஷியும் தான் வந்து இது போடுறாங்க. அப்போ சில சைடு குழுக்கள் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த சைடு, நாங்க அந்த சைடு. இந்த கிரிக்கெட்ல டீம் ஆள் எடுக்கும்போது என்னப்பா, எனக்கு இவன் பான் பிரிப்பான்ல, அந்த மாதிரி டீம் பிரிக்கும் போது என்ன நடக்குது,
இந்த குரூப் நாங்கள் வந்து நான் குறைசி கூட வரேன், நான் வந்து ரசூலா கூட வரேன். கடைசி அந்த உதவியா ஒப்பந்தம் முறிஞ்சது காரணமே யாரு? குறைசிகளோ ரசூலாவோ கிடையாது. அந்த சைட்ல ஜாயின் ஆனாங்களா அவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஒப்பந்தம் முறியும் ரசூல்லா வந்து மக்காவுக்கு பாடி எடுத்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த உடன்படிக்கை யாருக்கு இருந்ததோ அவங்கள ஒரு ஆளை நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அப்பவும் உயிர் வெட்டி தொகை கொடுக்கணும். ஏன்னா ஒப்பந்தம் இருக்குல்ல, அவங்கள கொல்லக்கூடாது. ஏன் கொன்னீங்க? வேற ஏதோ இதுவும் பை ஆக்சிடென்ட் தான். வேணும்னு கொன்னா கொலைக்கு கொலை தான். புரியுதா? இந்த பை ஆக்சிடென்ட்லயே 3 சினாரியோ இருக்கு. அப்ப இந்த 3 சினாரியோலும் இப்படி பாத்துங்க. அப்ப இந்த இடத்துல மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் நல்லா கொடுக்குறான். என்ன அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் இல்லாத இடத்துல அந்த மாதிரி கொல்லிட்டீங்க அப்படின்னா அல்ல என்ன சொல்றான், இந்த அடிமை கிடைக்க பெறாதவன் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதான் நான் சொன்னல, ஒரு கொலைக்கு 2 பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒன்னு அந்த ஃபேமிலிக்கும் இவங்களுக்குமான விவகாரம், இன்னொன்னு அல்லாவுக்கும் மனிதனுக்குமான விவகாரம். அந்த கொலைகாரர் வந்து என்ன இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும். இது மறுமைக்கு, இது வந்து உலகத்துல தண்டிக்கப்படாம, இது மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க 2000 ஆடு கொடுக்கணும். இங்க வந்து உன் தலை எடுக்க மாட்டாது. ஆனா அது அக்கௌண்ட்லயே இருக்கும், அல்லாட்ட மறுமை நாள்ல உன்னுடைய பதிவேட்டில் வரும். அது டெலிட் ஆகணும் அப்படின்னா நீ என்ன பண்ணும்? அடிமை வந்து விடுதலை பண்ணணும். அப்ப அடிமை விடுதலை பண்றதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்ப அடிமை கிடைக்கலன்னா, இப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அடிமை முறையே உலகத்துல ஒழிக்கப்பட்டுருச்சு. இப்ப இன்னைக்கு அடிமையே கிடையாது. இல்ல இப்ப என்ன பண்ண முடியும்? கேஷ் கொடுக்கலாம். புரியுது? அப்ப அல்ல அது பண்ணலாம். அப்ப அது கேஷும் இல்ல, அல்லது அவங்க வேணான்ட்டாங்க, இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுங்க. அல்ல என்ன சொல்றான், தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு இருங்க போதும். 2 மாசம் தொடர்ந்து இருக்கணும். 60 நோன்பு வைக்கணும். நீ 40 நோன்பு வச்சுட்டு ஒரு நாள் நோன்பு விட்டீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வைக்கணும். புரியுதா? இது வந்து 2 மாசம்னா 2 மாசம். இது அல்லாவுடைய உரிமை. எது? இந்த ஒரு அடிமையை விடுதலை பண்றதுங்கிறது. ஸோ அதனால அல்லாஹ் வந்து கொஞ்சம் இறக்கம் காட்டுறான். ஆனாலும் உயிரின் மதிப்பு எவ்வளோ? ஏன்னா உயிருக்கு வந்து சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் வந்து உயிருக்கெல்லாம் ஒரு மதிப்பே இல்லை. அப்போ அதே மாதிரி இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இதுதான். இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல கொண்டுட்டார் ஒருத்தர், அவன் குறுக்க வந்துட்டான், என்ன பண்றது? நீ வந்து வர்ற பார்த்தான்னு 4 ஜங்ஷன் டப்புன்னு வந்துட்டான், இப்போ அந்த கொலைன்னு பண்ண முடியுமா? இதெல்லாம் திட்டமிடாமல் நடக்கிறது. அல்லது வண்டியில் இருக்கிற டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இழுத்துட்டு போய் அடிச்சிட்டா ஒரு ஃபேமிலி வந்து இழப்பு கொண்டு வந்துட்டா, அப்போ என்ன பண்றது? அப்போ கம்பன்சேஷன் கொடுக்கணும். ஒன்று ஆள் கொடுக்கணும். ஆள் தர்றது அளவுக்கு இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான சட்டம் வந்து அல்லாஹ் வந்து இருக்கிறான். இது வந்து அடுத்த வசனம். ஓர் இறை நம்பிக்கையாளரை ஒருவன் வேண்டும் என்றே கொலை செய்து விட்டால், இப்போ வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு முஸ்லீமை நீ வேணும்னே கொலை பண்ணிட்டேனா அதற்குரிய கூலி நரகமாகும். இது வந்து மன்னிக்கவே மாட்டேன். இதெல்லாம் வந்து பெரும்பாவங்கள்ல ஒன்று. அதில் அவன் நிலையாக வீழ்ந்து கிடப்பான். அதுவும் பர்மனன்ட் நரகம். அதாவது சில நாள் நரகத்துல சில நாள்ங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி, சில வருடங்கள், சில பெரிய காலகட்டங்கள் இருந்துட்டு வெளியே வருவான, அதுவும் கிடையாது, பர்மனன்ட் நரகம். அதில் அவன் நிலையாக வீழ்ந்து கிடப்பான். மேலும் அவன் மீது அல்லாவின் கோபமும் அவனுடைய சாபமும் திணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிகப்பெரிய வேதனையும் அவனுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் எழும். என்ன சொல்றான், ஒரு முஸ்லீமை கொன்னா தான் பாவம்னு சொல்றான். இப்ப காஃபிரை கொன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங் பரிவார், பிஜேபி ஆட்கள், அந்த மாதிரி, அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் முஸ்லீம்களை வந்து இது ரொம்ப டார்கெட் பண்ணி ப்ராபகண்டா பண்ணுறதுக்குன்னு சில டீம் இருக்குது. எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி இல்லை, நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய இருக்காங்க, யூதர்களையும் இருக்காங்க. ஆனால் இஸ்லாத்தை வந்து கேவலப்படுத்தணும்னு சொல்கிற ஆட்கள்லாம் இதை எடுத்துக்குவாங்க. பாருங்க, முஸ்லீமை கொலை பண்ணால் பனிஷ்மெண்ட் நரகண்டமா, காஃபிரை கொலை பண்ணுவான், ஒன்று காஃபிரை கொலை பண்ணாலும் சொல்லி. ஏன் இது முஸ்லீம்னு சொல்ல ஹதீஸ்லேயும் எப்படி வரும்னா, ஒரு முஸ்லீமுடைய பொருளை திருடக்கூடாது, ஒரு முஸ்லீமை வந்து கொல்லக்கூடாது, இப்படி தான் ஹதீஸில் நிறைய வந்துட்டே இருக்கும். இப்போ இதுலேருந்து வச்சு என்ன நினைச்சோம், வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இவங்க பாரபட்சம் பாட்டுவாங்க. என்ன பிரச்சனைனா, அந்த அரபு தீபகற்பம் இருக்குல்ல, சவுதி அரபு, இன்னைக்கு எடுத்துக்கோ, ஜித்தா, ரியாது, என்ன அந்த தபுக் வரைக்கும், இது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஜாஸ்னு ஒரு பகுதி, மக்கா மதீனா இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்கு பேர் ஹிஜாஸ், அந்த பக்கம் இருக்கிற பகுதிக்கு பேர் நஜ்து. புரியுதா? அந்த பக்கம் நஜ்து இருக்கும், இந்த பக்கம் யமன் இருக்கும், அதில் இருக்கும். இந்த டோட்டல் ஏரியாவில் இந்த பக்கம் யுஏஇ இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த டோட்டல் ஏரியாவும் ரசூல்லா மவுத் ஆகும்போது என்ன சொல்லிட்டாங்க, இங்க முஸ்லீம்களை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, வேற ஒரு தீன் இங்க இருக்கக்கூடாதுன்ட்டான். அப்ப என்ன ஆயிடுச்சு, அப்ப யாரு நீ அப்ப நீ ஆக்சிடென்ட் பண்ணினாலும் நீ முஸ்லீம் மேல தான் விட்டாகணும் வண்டி. நீ வந்து கடன் வாங்கிட்டு ஏமாத்தினாலும் ஒரு முஸ்லீம் கிட்ட தான் நீ வாங்கியிருப்ப. புரியுதா? அப்போ சட்டங்கள் எப்படி இருக்கும், ஒரு முஸ்லீம்கிட்ட நீங்க இது பண்ணனா, ஒரு முஸ்லீம்கிட்ட அப்படி பண்ணனான்னு இருக்கும். ஆனா என்ன விஷயம், ஊர்ல வேற ஆள் இருக்கவே மாட்டான். ஏன்னா அது வந்து ப்ரொடெக்டட் ஜோன். ஸோ அதனால என்ன நினைச்சுவாங்க, பாருங்க முஸ்லீம்கிட்ட திருடுனா பிரச்சனை இல்லையா, அடுத்தவங்கிட்ட அது இல்லை. குரான் வந்து பேசிக் ரூலும் சொல்லுது, அது வந்து 5ஆம் அத்தியாயத்துல பின்னாடி வரும். ஒரு இடத்துல அல்லாஹ் கூட டீட்டெயிலாக சொல்லிடுறான். 60ஆம் அத்தியாயத்திலும் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான், மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடாமலும் உங்கள் இல்லங்களில் இருந்து உங்களை வெளியேற்றாமலும் இருந்தார்களே அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீங்கள் நீதி செய்வதையும் அல்லாஹ் விலக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செய்பவர்களை நேசிக்கிறான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், மார்க்க விஷயத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டைக்கும் வரல, அவன் பாட்டுக்கு அவங்க மதத்தை ஃபாலோ பண்றாங்க, வர்றாங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அண்ணன் தம்பியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு நீங்க நலம் நாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. புரியுதா? இவங்களுக்கு நலமே நாடுங்க. அதாவது கெட்டது செய்ய 2ஆம் பட்சம், நலமே நாடணும். பக்கத்து வீட்டுக்காரரு அவர் வந்து முகம் சுளிக்காம நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அவருக்கும் நமக்கும் அந்த மார்க்க ரீதியா அந்த கான்ஃபிளிக்ட் இல்லை. அந்த கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா அது வேற சினாரியோ. அப்போ அதெல்லாம் என்ன சொல்லிட்டான், இந்த காமன் பீப்புளை வந்து நீங்க வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்மின்னு வந்துட்டீங்களா,
அங்க அடிதான். அது அங்க உட்காந்துட்டு நீங்க வந்து இரக்கம்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நீங்க உங்க குடும்பம் அனாதாயிரும். அப்ப உங்க குடும்பம் அனாதாயிரும், உங்க ஃபேமிலியில விதவைகள் வந்துருவாங்க, உங்க குழந்தைகள் வந்து பிச்சை எடுத்து திரியும். அப்ப இதெல்லாம் நீங்க அங்க இரக்கம் காட்டக்கூடாது. பேட்டில் கிரவுண்ட்ல இரக்கம் நோ. இது வெறும் இந்த மற்ற மக்களோட இணக்கமா வாழலாமா, தாராளமா வாழலாம். அதே மாதிரி அல்லாஹ் அந்த இடத்துலயும் சொல்லிட்டான், யார் ஒரு மனித உயிரை கொன்றாரோ முழு மனித குலத்தையே கொன்றவர் ஆவார். எங்க அது வந்து மாயுதால வந்து அல்லாஹ் அந்த இடத்துல அது சொல்றான். அப்போ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா குர்ஆன்ல பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, ரொம்ப நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி இடங்கள்லாம் வச்சு தான் நமக்கு வந்து கவுண்டர் கொடுப்பாங்க. எங்கேயாவது டிபேட் போய் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு புதிய தலைமுறையிலோ இதுலையோ, அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரைனிங் இந்த வசனங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து இந்த லூப் ஹோலை வச்சுட்டுலாம் இஸ்லாத்தை வந்து கலங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறவங்க ஒரு பெருசாக சந்தோஷம் அடைய வேண்டாம். அடுத்த வசனம் நல்லா சொல்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாவின் வழியில் போர் செய்ய புறப்படுவீர்களானால் பகைவனையும் நண்பனையும் தெளிவாக பிரித்தறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு சலாம் சொன்னவரை பார்த்து நீ இறை நம்பிக்கை கொண்டவன் அல்ல என கூறாதீர்கள். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, படை எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. போன இடத்துல எல்லாம் இந்த சண்டை ரெண்டு தரப்புலையும் நடக்குது. அப்ப நடக்கும்போது திடீர்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் சலாமுங்கிறாரு. இப்ப சலாமுன்னு சொன்ன உடனே இவர் இந்த கழுத்துல கத்தி வச்ச உடனே சலாமுங்கிறாரு. சலாமுன்னு இவர் என்ன பண்றாரு, சஹாபி அறுத்துறாரு. இது யாரு, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு யாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு அடிமை வளர்த்தாங்க, அவங்க ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குழந்தை. ஹசன் ஹுசைன் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு செல்லமோ இவரும் அந்த அளவுக்கு செல்லம். இவர் வந்து ஒரு யங்ஸ்டர், 18 வயசு 19 வயசு, போர்ல எல்லாம் போய் கலந்துக்கிற அளவுக்கு ஒரு வயசு. அப்போ இவர் வந்து கொலை பண்றாரு. கொலை பண்ணிட்ட உடனே இதை பார்த்து இன்னொரு சஹாபி வந்து போய் அங்கே ரிப்போர்ட் பண்றாங்க. இது மாதிரி வந்து கலிமா ஒருத்தர் சொன்னாரு, சொன்னதுக்கு அப்புறமா இவர் கொலை பண்ணார். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரே அடியாக திரும்ப திரும்ப கேட்குறாங்க, கலிமா சொன்னதுக்கு அப்புறம் நீ எப்படி கொண்டாங்க? அப்ப இவர் இந்த பக்கம் திரும்புறாரு, திரும்பி மறுபடியும் கேட்குறாங்க, கலிமா சொன்னதுக்கு அப்புறம் எப்படி கொண்டேன்? இப்படி திரும்புறாரு, மறுபடியும் கேட்குறாரு, திரும்ப திரும்ப கலிமா சொன்னதுக்கு அப்புறம் ஏன் கொண்டேன்? அந்த கலிமா உனக்கு மறுமை நாள்ல வந்து உனக்கு எதிராக நினைச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? இல்லைங்க, அவர் உயிருக்கு பயந்து சொன்னாங்க. உள்ளத்தை பிளந்து பாத்தியாங்கிற ரசூலுல்லாஹ், உள்ளத்தை பிளந்து நீ பாத்தியா? அவன் நிஜமாலுமே அவன் வந்து அல்லாஹ்வுக்கு பயந்து இஸ்லாத்தை எடுத்திருந்தான். தப்பிச்சு போறதா போயிடும். எப்பவுமே 1000 நிரபராதிகள் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் வந்து இந்தியாவுடைய சட்டம் கூட அதுதான் சொல்லுது. அதனால எப்பவுமே வந்து ஒரு உயிருக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து உசாமா ரலியல்லாஹு வந்து அவன் புலம்புவான், நான் இதுக்கு முன்னாடி காஃபிரா இருந்து இன்னைக்கு முஸ்லீம் ஆயிருக்க கூடாதா அப்படின்னு. அதே மாதிரி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு ஒரு சம்பவம் நடந்துரும். அதுக்கும் ரசூல் இப்படி தான் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவங்க செஞ்சதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க ஒரு சென்சிட்டிவா ரசூலுல்லாஹ் மனித உயிர்களை வந்து பாக்குறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம மனிதர்களா இருக்கோம், முஸ்லீம்கள்ங்கிறோம், காஃபிர்கள்ங்கிறோம். ஒருத்தன் இன்னைக்கு முஸ்லீமுங்கிறான், சரியா? ஒன்னும் ஹலால் ஹராம் ஃபாலோ பண்ணல, அவன் என்ன பண்ணணும்? விட்டுறணும். அவனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொல்றான் இருக்கு. அவனெல்லாம் ஒரு இஸ்லாத்து முஸ்லீமுக்கான ஒரு லட்சணமும் அங்கே கிடையாது, சரியா? ஆனாலும் யார் அவன்? முஸ்லீம் தான். ஏன் நோன்பு வச்சிருக்கான், பள்ளியாசல் போகிறான், என்ன ஹராமலால் கிண்டல் பண்ணுறான், ஹராமானதை சாப்பிட்றான், முஸ்லீம்களுக்கு விரோதமாக நிறைய சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறான். ஒன்றும் அவன் கேர் பண்ணுறதுல கிண்டல் பண்ணுறான், அல்லாவுடைய தீனை கூட கிண்டல் பண்ணுறான். ஆனாலும் என்ன கணக்கு, முஸ்லீம் தான். அவன் செத்தா என்ன பண்ணுவான்? ஜனாதா தொழுகை நடத்தப்படும், எரிக்கப்படாது. புரியுதா? இங்கே துனியாவில் இவன் தப்பிச்சிடறான்னு தப்பிச்சுட்டான், அல்லாவுடைய ஒரு நீதிமன்றம். அந்த கவலை வந்து உனக்கு தேவை கிடையாது, புரியுதா? இங்கே வந்து யாரெல்லாம் முஸ்லீம் யாரெல்லாம் மூமின்னு உனக்கு லிஸ்ட் போட்டு வர சொன்னால இந்த வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அதனால தொழுவாதவனை பார்த்தோம், இதை பார்த்தோம், அதை பார்த்தோம், நாம என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தனை வந்து முஸ்லீம் இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய இந்த ஷரியத்தில் நிறைய மாறிடுச்சு. அந்த காலத்தில் தொழுகை விட்டா காஃபிர், இன்னைக்கு வந்து தொழுகையை எதிர்த்தா மட்டும்தான் காஃபிர். தொழுகை நான் மாட்டேன்னு அவன் வாயில சொல்லிட்டானா காஃபிர். நான் தொழ மாட்டேன்னு, இல்லைங்க முடியலைங்க, டைம் இல்லைங்க, என்னால் போக முடியலைங்க, வேலையில் இருக்கேன், இப்படின்னு சொல்றான்னா அவனே முஸ்லீமாக தான் நீ கன்சிடர் பண்ணி ஆகணும். இன்னும் நவீன காலத்துடைய அந்த இமாம்கள்லாம் என்ன சொல்றாங்க, இவங்களும் ஏன்னா ரசூலா காலத்தில் இந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா எல்லாரும் காஃபிரா இருந்தவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாரும் காஃபிரா இருந்தாங்க, எல்லாரும் கலிமா சொல்லி புதுசா வந்தாங்க. அப்போ இவங்கள வந்து அறகுறை ஈமான் கொண்டவங்க இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லாருமே என்ன ஈமான் கொண்டிருக்கோம், அது என்ன சீரியஸ்னஸ், குர்ஆன் என்ன டிமாண்ட் பண்ணுது, ரசூல் என்ன டிமாண்ட் பண்றாங்க, ஃபுல்லா தெரிஞ்சு அந்த கொள்கையில தெளிவான ஆட்கள் இருந்தாங்க. அப்போ ஒரு ஜென்ரேஷன் பிறக்கும் போது தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் எவ்வளவு குர்ஆன் ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னு நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, இதோடைய வார்த்தை உங்களுக்கு தெரியாது. அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க அடிபட்டு உதப்பட்டு என்ன சிரமப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அதுக்கப்புறம் இத்தனை பட்டுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து அது தெரியும். ஒரு காலத்துல எல்லாம் விளங்க வைப்பான். அப்போ நீங்க நடக்கிறது தான் ஈமான். இப்போ நடக்கிறதெல்லாம் வந்து இஸ்லாம் செய்றீங்க. ஆனா ஈமானை நோக்கி ஒரு 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 டிராவல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா ஈமான் கிடைச்சதா? இன்னும் கிடைக்கல. ஈமானுக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பான், அல்லாஹ்வுக்காகவே வெறுப்பான். புரியுதா? ஷிர்க்கு வந்து குஃப்ரியும் வந்து நெருப்புல வீசப்படுவதை போன்று வெறுப்பான். இப்போ இந்த பண்பு வந்து சிஃபத் வந்து உங்களுக்கு ஏற்படும். அது வரைக்கும் ஈமான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி யாரும் தன்னைத்தானே கூட மூமின்னு கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா ஈமானுங்கிறது உள்ளத்துல இருக்கு. இப்போ எனக்கு ஈமான் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியுமா?
ஏதோ நான் வெளிப்படையாக செயல்கள் செய்கிறேன், நீ பார்க்குறீங்க, நல்ல காரியம் நினைக்கிறீங்க. நான் பக்கா முனாஃபிக்கா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? யார் எனக்கு யாராவது ஒருத்தன் ஃபண்டு கொடுத்து இது மாதிரி பேசு, இது மாதிரி பேசு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி மாற்றி பேசு சொல்லுவாங்க. புரியுதா? இதெல்லாம் வந்து நான் மூமின்ங்கிறது சாட்சி கொடுக்குறேன். ரசூல்லா முன்னாடி ஒரு ஆள் வராங்க. அப்போ ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரம் விநியோகப்பட்டிருக்காங்க, லைனில் நின்று எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இவருக்கு மட்டும் தரல. பக்கத்தில் இருக்கிற சாவி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவரும் மூமின் தான் கொடுங்கிறாங்க. இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க முஸ்லீம்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இல்லைங்க அவர் மூமின்னு கொடுங்க, முஸ்லீம்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ மூமின்னு யாருமே டிக்ளேர் பண்ண முடியாது. ஆனால் மொத்தமாக ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை பார்த்து மூமின்கள் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா உண்மையாகவே அதில் சில பேர் மூமின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? மூமின்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படின்னு பயானில் ஆரம்பிப்பாங்க. புரியுதா? ஈமான் கொண்டவர்களே. அப்போ குரான் பேசுது. நயவஞ்சர்களை பார்த்தோம் அல்லாஹ் என்ன சொல்றான்? இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தான் பேசுறான். குரான்ல எங்கேயுமே யா ஐயுஹல் முனாஃபிகூன்ங்கிற வார்த்தையே கிடையாது. நயவஞ்சகர்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடவே இல்லை. முஸ்லீம்கள் என்ன அவங்களையும் பார்த்து கூப்பிடுறான். ஏன்னா குறைந்தபட்சம் அந்த செயல்பாடுகள் இருக்கு. அப்போ இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ சலாம் சொல்றாங்களா, அதோட அது மட்டுமே போதும் நமக்கு. சலாம் சொல்லிட்டார்ல, அதாவது இது சொல்லிட்டார் இல்லையா, அதுதான் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு சலாம் சொன்னவரை பார்த்து நீ இறை நம்பிக்கை கொண்டவன் அல்ல என கூறாதீர்கள். நீ உயிருக்கு பயந்துட்டு தான் நீ சலாம் சொல்ற அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்கள் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய பொருட்களை தான் தேடுகிறீர்கள். ஏன் ஒரு காஃபிர்னு அவரை டிக்ளேர் பண்ணாருன்னு வச்சுக்கோ, அப்போ அவரை கொண்டா என்ன கிடைக்கும்? அவருடைய வாள், அவருடைய கேடயம், அவர் ட்ரெஸ்ஸு, அவர் வந்த வாகனம், இதெல்லாம் கனிமத்தா கன்வெர்ட் ஆயிடும். முஸ்லீம்னு அவரை விட்டு என்ன ஆகும்? உனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்போ அல்லாஹ் சொல்றான், போர், அதாவது போரில் வந்து இந்த பெனிஃபிட் இருக்கு, இதுக்காகலாம் ஆளை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் நேட்டரில் இங்கே போயிட்டு இழந்துட்டு, அதாவது நீ ஒரு ஊருக்கு போற, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? போனவொன்னு அடி பின்னி எடுத்துருங்க, போனவொன்னு முகாம் போடுவோம், முகாம் போட்டு ஆப்ஷன் கொடுப்போம், இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா சந்தோஷமா அப்படியே திரும்பி போயிடுவோம். அப்போ என்ன அர்த்தம்? வந்த செலவு தண்டம், போன செலவு தண்டம், உழைப்பு தண்டம், லாஸ் ஆகிருக்கும். இதுக்கெல்லாம் இல்லாட்ட சொர்க்கம் இருக்கு. புரியுதா? அவன் வந்ததுக்கு ஒரு நல்லா ஒரு ஹைபரில் அட்டாக் பண்ணதுக்கு பயங்கர ஹைபரில் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் செல்வந்தர் ஆயிட்டாங்க. யூதர்களுடைய மொத்த செல்வமும் ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்சது, சஹாபாக்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வறுமையா ஒளிஞ்சு போச்சு மதீனாவில். அப்போ அந்த ஹைபருக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு, ஹைபருக்கு அப்புறம் வேற வாழ்க்கை இருந்துச்சு. அதுதான் அல்ல இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்க பொருள்கள், அதாவது நீங்க சலாம் சொல்றவனை நம்பாம நீங்க கொள்றீங்க, ஆனா உங்க மைண்ட்ல என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இது மாதிரி பொருளாசை பிடிச்சி நீங்க வந்து கொள்ற வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ்விடம் ஏராளமான செல்வங்கள் உள்ளன, என்கிட்ட இதோட பன்மடங்கு இருக்கு. இதற்கு முன்பு நீங்களும் இதே நிலையில் தான் இருந்தீங்க. முதல்ல மட்டும் நீங்க என்ன பிறந்ததுலேருந்தே யோகியமாக இருந்தீங்க? அல்ல கேட்க, நீங்களும் வழி தவறி தானே இருந்தீங்க, காஃபிரா தானே இருந்தீங்க, ரசூலா வெட்டாந்தவர் தானே நீ, உமர் இல்லையானும். அப்போ அல்லாஹ் அதை கேட்கும்போது அப்படியே அவங்க எல்லாம் நடுங்குறாங்க.